வாலி சார் சொல்லுவார், ஒரு தாலாட்டு பாட்டுக்கான ஒரு இலக்கணம் வேணும்னா திஸ் இஸ் மாஸ்டர் பீஸ். அந்த மாஸ்டர் பீஸ் தான் வந்து மலர்ந்தும் மலராது. இந்த பாச மலர்ந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏத்து அந்த படத்தையே பார்க்கலன்னா கூட அந்த கதையை எடுத்து சொல்ற ஒரு பாடல் தான் இந்த பாடல். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளர்ந்த விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. ஸோ இந்த முதல் 2 வரிகள்லேயே வந்து எப்படிப்பட்ட ஓமைகள்லாம் வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஸோ முதல் லைன் என்ன, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளர்ந்த விழி வண்ணமே. ஸோ அந்த பூ வந்து ஒன்று பூத்ததுன்னு சொல்லுவாங்க, இல்லை பூக்கிறதுக்கான மொட்டில் இருக்குன்னாங்க. ஸோ மலர்ந்தும் மலராத ஒரு பருவம் இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட பருவம் தான் வந்து உன்னுடைய விழி, அதாவது உன்னுடைய கண், அந்த குழந்தையோட கண்ணோட வந்து அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. ஸோ முதல் லைன்ல எப்படின்னா அடுத்த லைனும் அவர் சிமிலரா அதே மாதிரி தான் வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக, பகல் இல்லைன்னா இரவு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து விடிஞ்சிருச்சு ஆனா விடியல, விடிந்தும் விடியாத ஒரு பொழுது. ஸோ இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா ஒரு குழந்தை பருவத்தை தான் குறிக்குது. ஸோ அந்த பூவுல இருந்து வளரப்போற அந்த குழந்தை, அதே மாதிரி அந்த விடியலை நோக்கி வளரப்போற ஒரு குழந்தை. ஸோ இது எவ்வளோ அழகா வந்து அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுற இடத்துல அவர் அழகா வச்சிருக்காரு பாருங்க. ஸோ அதுவும் அது வளர்ந்த கலை அன்னமே. ஸோ அதை வந்து என்னோட கலை அன்னம் நீ அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகா வந்து கொஞ்சிறாங்க. தூக்கம் வருதோ இல்லையோ, டே இவ்வளோ உண்மை இருக்காடா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அண்ட் எங்க அம்மாவுக்கும் இது ரொம்ப இணைக்கக்கூடிய ஒரு பாடல். ஸோ கண்டிப்பா நான் என்ன சொல்வேன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பாடலை உங்க குடும்பத்தோட உட்காந்து கேளுங்க. ஸோ கதைகள் நிறைய வெளியே வரும். அண்ட் அதுக்கு எவ்வளோ பேர் எத்தனை விதத்துல ரிலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் தங்கை பாசம். இயற்கையை சார்ந்து நம்ம எவ்வளோ வளர்ந்துருப்போம், அவங்களோட ஒன்றி இருந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. அந்த குழந்தை வந்து விளையாடி எங்க ஒரு நதியில வந்து விளையாடிட்டு வராங்க. ஸோ அந்த நதியில விளையாடிட்டு வர அந்த குழந்தைக்கு வந்து அந்த செடி கொடிலாம் இருக்குல்ல, அந்த செடி கொடிலாம் வந்து அதுக்கு வந்து தலை சீவி விடுதான் வீட்டுக்கு வரும்போது வந்து. ஸோ அந்த இடத்துல வந்து தென்றல்னு எழுதியிருக்கலாம், ஆனா இளந்தென்றல்னு எழுதியிருக்காங்க. ஏன், அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்றத வந்து ரொம்ப டிஃபைனா வந்து அவர் எழுதியிருந்தார்.